தொடர்ச்சியான நோ இந்த மாதம் எஸ் என்று மாறும். சொல்லுங்க, தொடர்ச்சியான நோ, தொடர்ச்சியான கண்டினியூவான நோ இந்த மாதம் என்னவா மாறும்னா எஸ் அப்படின்னு மாறும். ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆண்டவரே அதை செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கல்லையும் கரைய பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவராலே கரைக்க முடியாத இருதயம் என்று ஒன்றும் இல்லை. அவராலே மாற்ற முடியாத இருதயம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த மாதம் நீங்கள் நிற்கிற இடத்துல கண்டிப்பாய் கர்த்தர் தயவை கர்த்தர் கட்டளை இடுவாராக. ஓ, தொடர்ச்சியான ஒரு நோக்கு கர்த்தர் ஒரு வழியை கர்த்தர் நமக்காய் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை சாட்சி இருக்குது, எத்தனை சாட்சி இருக்குது. கண்டினியூவா இல்லை 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 அப்படின்னு சொன்ன நிறைய பேர் அப்புறம் கூப்பிட்டு இல்லை இல்லை நீங்கள் அதை பண்ணிருங்க, இதை வச்சிருங்க அப்படின்னு சொன்ன எத்தனை சம்பவங்கள் இருக்கிறது. எத்தனை பரிசுத்தவான்களுக்கு அப்படி சொல்லி இருக்கிறாங்க, செஞ்சிருக்கிறாங்க. அதனால ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையிலே செய்வது லேசான காரியம். மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம், அந்த ரிஜெக்ட் ஃபீலிங் நீங்க மட்டும்தான் உணர்ந்துட்டு இருக்கலாம், அந்த நோன்ற வார்த்தை நீங்க மட்டும்தான் உணர்ந்துட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த மாதத்திலே கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.